நாம் இந்த வேளையில இந்த மாதத்திற்கு தேவன் தந்த வாக்கு தந்த வார்த்தையை வேதாகமத்திலிருந்து நாம் சிந்திப்போம். வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதான ஜனங்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறதான எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாக அனுமதிக்கப்படுகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நன்மைக்கு ஏதுவாக என்றால் நன்மை உண்டாகும்படியாக, பெரிதான நன்மைகள் உண்டாகும்படியாக சில நேரங்களிலே சிறிய கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரலாம். தேவன் நம்ம நேசிக்கிறதான அவருடைய பிள்ளைகளை மனப்பூர்வமாக சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. தேவனுடைய நன்மைகளை குறித்து நாம் சந்தேகப்பட அவசியம் இல்லை. ஆனால் நாம் தேவனிடத்தில் வைத்திருக்கிறதான அன்பை குறித்து நாமே நமக்குள் சந்தேகப்பட வேண்டியதான ஒரு சூழ்நிலைகள் தான் நாம் வந்து வாழ்ந்து வருகிறோம். நிறைய பேர் தேவனை வந்து தேடுகிறார்கள், தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் தேவனிடத்திலே அவர்கள் வைத்திருக்கிறதான அன்பு மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. எல்லா ஜனங்களுக்கும் எல்லா நன்மை உண்டாகும்படியாக அனுமதிக்கப்படுகிறதில்லை. அதை குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவனிடத்திலே அன்பு கூறுகிற ஜனங்களுக்கு மட்டும்தான். தேவ சன்னிதானத்தில் வருகிற எல்லா ஜனங்களும் தேவனிடத்திலே அன்புடையவர்கள் அல்ல. தேவனிடத்திலே வைத்திருக்கிறதான அன்பை அவர்களுடைய செயல்பாடுகளினாலே நாம் அறிந்து கொள்ள முடியும். 1 யோவானுக்கு எழுதின அந்த நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு வார்த்தை இருக்கிற வாசிங்கள். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும். உண்மையான செயல்பாடுகள், உண்மையான கிரியை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்திலே கடந்து வருகிற எல்லா ஜனங்களும் தேவன் பேரிலே அன்பு கூறுகிறவர்கள் அல்ல. தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவருடைய அடையாளத்தை நாம் ஜனங்களிலே காண முடியும். எல்லா நேரங்களிலேயும் தேவனிடத்தில் வைத்திருக்கிற அன்பை ஜனங்களிடத்தில் நாம் அறிய முடியாது. ஆனால் முக்கியமான வேளையிலே நாம் அறிய முடியும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதான ஜனங்கள் தேவனுடைய சன்னிதானத்தை அதிகமாக வந்து வாஞ்சிப்பார்கள். தாவீது தேவனிடத்தில் மிக அதிகமாக அன்பாக இருந்தார். எனவே தான் அநேக நேரங்களிலே அவருடைய வாழ்க்கையிலே குறைகள் வந்தாலும் குற்றங்கள் வந்தாலும் தேவன் அவரை கைவிடுகிறது போல் உள்ள சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் மேல் வைத்திருந்ததான அன்பை இந்த தாவீது குறைத்துக் கொள்ளவே இல்லை. இந்த அன்பை குறித்து அவர் சொல்லுகிறார், மானாத நீரடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தேவன் பேர் வைத்திருக்கிற அன்புதான் தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வருவதற்கான வாஞ்சியை கொடுக்கும். வாஞ்சியோடு தேவ சன்னிதானத்திலே கடந்து வருகிறவர்களும் உண்டு, வாஞ்சை இல்லாமல் தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வருகிறவர்களும் உண்டு. உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. வாயில சொல்லலாம் ஆண்டவர் மேல எனக்கு அன்பு இருக்கு, வாயில சொல்லலாம் எனக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்து மேல வாஞ்சை இருக்கு, வாயில சொல்லலாம். ஆனா கிரியையிலும் உண்மையிலும் நாம் வந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு தேவனுடைய சன்னிதானத்தின் பேர்ல என்ன இல்லை, அன்பு இல்லை. தேவன் மேல அன்பு இருந்தா தேவனை ஆராதிக்கிறதான திருச்சபையில் நடைபெறுகிறதான இந்த கூட்டங்களில் கடந்து வருவதற்கு என்ன இருக்கும், ஆர்வம் இருக்கும், வாஞ்சை இருக்கும். அநேக இடங்களிலே
கூட்டங்களெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே இங்க வந்து ஆட்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. நான் இன்றைக்கும் வரும்போது பார்த்தா ஒரு 2 பேர் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. காலை நேரம் என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு நேரம் தான். இதை இது நமக்கு வந்து ஒரு வெளியூருக்கு போக வேண்டியது இருக்கிறது, அமெரிக்காவுக்கு போக வேண்டியது இருக்கிறது அப்படின்னு ஒரு வாய்ப்பு ஆண்டு தந்திருந்தா 4 மணிக்கு நம்ம வந்து எழுமணும்னா 12 மணிக்கே நம்முடைய தூக்கம் வந்து என்ன செய்யறோம், கலைந்துரும். 12 மணிக்கே தூக்கம் கலைஞ்சிடும். 4 மணி வரைக்கும் அதுக்கு ஒரு தூக்கமே வந்து வராது. நம்ம அதற்காகவே வாஞ்சியோடு இருக்கிற அப்படின்னாலே நம்முடைய ஆத்மா வந்து என்ன செய்யாது, ஆத்மாவும் நம்முடைய சரீரம் தூங்காது. பொதுவாக எவ்வளவு லேட்டா படுத்தாலும் இந்த மாதத்துடைய முதல் நாள் வரும்போது அலாரம் வச்சிருப்பேன். அலாரம் எழுப்பக்கூடிய அளவுக்கு மேக்சிமம் எனக்கு அது இருக்காது. லேட்டா படுத்தாலும் நாளைக்கு 1ஆம் தேதி அல்லவா 1ஆம் தேதி அல்லவா என்று சொல்றது அந்த எண்ணத்திலேயே ஒரு டீப்பான ஒரு ஸ்லீப் வந்து இருக்காது. ஏன்னா தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வர வேண்டும் ஒரு வாஞ்சை. அநேக தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறீங்க. ஆனா சிலருக்கு கிரியையில உண்மையில தேவன் பேர்ல என்ன இல்லை, அன்புல. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிறதான அனைத்து காரியங்களும் நன்மை கொடுக்க வேண்டுமானால் ஜனங்கள் நினைப்பார்கள் நமக்கு வந்திருக்கிற சிறிய தீமை நம்மளை பாதிக்கிறது என்று சொல்லி நினைப்பார்கள். ஆனால் நமக்கு தெரியும் ஒரு சிறிய தீமை நமக்கு ஒரு மகா பெரிதான ஒரு நன்மையும் என்ன செய்யும், கொண்டு வரும். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அன்பற்றவர்களாக நடந்து கொண்டார்கள். அவருடைய தகப்பனார் அளவு கடந்த அன்பை வைத்திருந்தாலும் அந்த தகப்பனாருடைய அன்பு முக்கியமான வேளையில இந்த யோசேப்புக்கு உதவாமல் போய்விட்டது. தகப்பனார் அளவு கடந்த அன்புதான். ஆனால் அந்த அன்பு இந்த யோசேப்புக்கு அந்த நேரத்தில் வந்து என்ன செய்யவில்லை, பயன்படவில்லை. இவர்கள் எல்லாரையும் விட மிக அதிகமான அன்பு ஆண்டவர் இந்த யோசேப்பின் மேல வந்து வைத்திருந்தார். எனவே தான் அந்த யோசேப்பு அழுகிறதான நேரத்தில் கூட அவர் தன்னுடைய இருதயத்தை கெட்டிப்படுத்திக் கொண்டு அமைதியாக இருந்தார். ஏனென்றால் வருங்காலம் வந்து ஆண்டவருக்கு தெரியும். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் வருங்காலத்தில் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு உயர்வை வந்து வைத்திருக்கிறார். அந்த மிகப்பெரிய உயர்வை ஆண்டவர் வைத்திருக்கிறது அவருக்கு தெரிந்தபடினால அவர் அமைதியாக வந்து இருந்தார். ஆனால் யோசேப்பிற்கு கூட வந்து தெரியாது, எவ்வளவு பெரிதான ஒரு உயர்வு வரும் என்பது தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு காட்டினதான சொப்பனம் அவனோடு உடன் பிறந்தவர்களோ அவனுடைய தாயும் தகப்பனும் அவனை வணங்குவார்கள், அவ்வளவுதான் ஆண்டவர் அவனுக்கு காட்டியிருந்தார். ஆனால் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் எல்லாம் நடைபெறும் என்னதான் ஒரு நிலையே அங்கு வந்து இல்லை. ஆனால் சூழ்நிலைகளை ஆண்டவர் ஏற்ற நேரம் வரும்போது மாற்றி அமைக்கிறார். சில வேளைகளில் சடனாக நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் வந்து மாறும். ஏன் மாறுகிறது தெரியாது. நம்மை நேசிக்கிறவர்கள் நம்மை விரோதிப்பார்கள், ஏன் விரோதிக்கிறார்கள் என்பது தெரியாது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்றாக நம்மை உயர்த்தி பேசிக் கொண்டதோடு நம்மை நிந்திக்கிறவர்களாக மாறுவார்கள். நமக்கு தெரியாது ஏன் நிந்திக்கிறார்கள், ஏன் நம்மை சங்கடப்படுத்துகிறார்கள், ஏன் நம்மை கண்ணீர் வைக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அதிலையும் தேவனுடைய ரகசியம் வந்து என்ன செய்யும், மறைந்திருக்கும். எனவே நாம் தேவனிடத்துல அன்பு கூறுகிறது உண்மையானால் எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்கிறதான ஒரு மனப்பக்குவத்திற்குள்ளே கடந்து வந்தால் வேதம் சொல்கிறபடி நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆண்டவரோ அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். ஜனங்கள் தீமை செய்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த தீமை தான் உங்களை மிகப்பெரியதான ஒரு உயர்வுக்கு நேராக வந்து கொண்டு போகும். கர்த்தர் உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குகிறதான தேவன். கர்த்தர் உங்களை துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் உங்களுக்கு என்ன செய்வார், உயிர்ப்பிப்பார். ஆண்டவர் இயேசு உங்களை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஆனால் நீங்கள் உங்களை எப்போதும் தற்பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு தேவனிடத்தில் அன்பு இருக்கிறதா, நான் அன்பினுடைய செயல்களை நான் செய்கிறேனா, நான் தேவனுடைய நாமத்தின் மேல் வைக்கிறதான அன்பினாலே நான் செய்கிறதான கிரியைகள் எல்லாம் உண்மையாக செய்யப்படுகிறதா, இல்லாவிட்டால் அது வேஷமாக வந்து செய்யப்படுகிறதா. ஆண்டவரை தேடுவதிலே வேஷமாக வந்து தேடலாம். இன்னைக்கு உண்மையாக தேடுகிறதான ஜனங்களை விட வேஷமாக தேடுகிறதான ஜனங்கள் ஜனங்களுடைய பார்வையில எவ்வளவு பக்தி உள்ளவர்கள், எவ்வளவு அன்புள்ளவர்கள் என்று சொல்லி மதிக்கப்படுகிறார்கள். ஆனால் தேவன் மேல் வைக்கிறதான அன்பினுடைய வேஷத்தை விட
நாம் ஆண்டவருக்காக நாம் இருதயபூர்வமாக நாம் உண்மையோடு நாம் கிரியை செய்கிறதான இந்த செயல்பாடுகள் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றும், எல்லா துன்பங்களையும் இன்பமாக மாற்றும், எல்லா நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அதை மாற்றி அந்த நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக ஆண்டவர் உயர்வை கட்டளையிடுவார். வேதத்தில் எத்தனையோ சான்று இருக்கிறது. யோசேப்பு என்று சொல்கிறதான தேவனுடைய மனுஷன் அந்த தீமையை அவன் அனுமதித்தான், அவன் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். இதை யோசேப்பு ஆண்டவர் மேல் வைத்திருந்ததன் அன்புல அவன் குறைபடவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை. அநேக வழிகளில் கஷ்டப்படுகிறோம், அநேக வழிகளில் கண்ணீர் விடுகிறோம், அநேக வழிகளில் நிந்திக்கப்படுகிறோம், அநேக வழிகளில் பலவீனப்படுகிறோம், அநேக வழிகளில் நோய்வாய்ப்படுகிறோம். ஆனால் ஒரு காரியம் மட்டும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், எனவே ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், எல்லா காரியங்களும் எனக்கு நன்மையாகத்தான் முடியும். ஆரம்பம் சிறிய தீமையாக இருக்கலாம், அதனுடைய முடிவு மகா பெரிய நன்மையை கொண்டு வரும். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிறோம், அதனுடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் சொல்கிறதான வார்த்தை என்னவென்றால், நீங்கள் தேவன் மேல் வைக்கிறதான அன்பை இன்னும் அதிகமாக கூட்டிக் கொள்ள வேண்டும். அன்பனுடைய செயல்பாடுகள், அன்பினுடைய கிரியைகள் நம் மத்தியிலே அதிகமாக இருந்தால் நமக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களும் தானே என்ன செய்யும், மாறும். ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் நம்மை இந்த பூமியிலே மகிழ்ச்சியோடு ஜீவிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த தீமை நமக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்குத்தான் அவர் நாம் எங்கே சென்றால் நம்மோடு கூட வருகிறார். நாம் தனியே இருக்கவே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு வருகிறார் என்பது இந்த பூமியிலே மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். இது எல்லா கிறிஸ்தவ ஜனங்களுக்கு கிடையாது. யாருக்கு என்றால் தேவனிடத்துல அன்பு கூறுகிறதான ஜனங்கள். ஆண்டவரிடத்துல கேட்க, ஆண்டவரே உண்மையில் இருக்கிற அன்பு நாளுக்கு நாள் என்ன செய்யணும், பெருக வேண்டும். நாளுக்கு நாள் அன்பு குறைந்து கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஒரு நபர் பார்க்கிறோம், அவர்கள் நம்ம மீது அன்பு பாராட்டுறாங்க, நாம் அவர்கள் மீது அன்பு பாராட்டுகிறோம். நாட்கள் ஆக ஆக இந்த அன்பினுடைய படைப்பு என்ன செய்வது, அதிகமாகிறது. நாட்கள் ஆக ஆக அன்பு குறையாமல் அன்பு கூடிக்கொண்டே போகிறது. இதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு காலங்கள் போக போக அன்பு என்ன செய்யணும், கூட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இளம் வயதில ஆண்டவர் ரொம்ப என்ன செய்தாங்க, நேசித்தாங்க. அவருடைய கிரியைகளை எல்லாம் அறிந்து கிரியைகளை அறிக்கை செய்தாங்க, மகிமைப்படுத்தினாங்க. ஆனா காலங்கள் கடந்து போக இவங்க மற்ற ஜனங்களை எல்லாம் பார்க்கிறாங்க. வனாந்தரத்துல அவர்கள் 40 வருடம் அலைந்து திரிந்தாங்க. அப்போது ஆண்டவருக்கும் அவர்களுக்கு நெருக்கமான தொடர்பு இருந்தது. இவர்களுக்கு செழிப்பு வந்து விட்டது. கானான் தேசத்துல கடந்து விட்டார்கள். இவர்கள் விரும்பினபடி இவர்கள் அனுபவிக்க ஆண்டவர் கொடுத்து விட்டார். இப்போ இவர்கள் மற்ற ஜனங்களை பார்க்கிறாங்க, மற்ற ஜனங்கள் வாழுகிறது போலவே வாழ்கிறார்கள். கிறிஸ்தவ ஜனங்களுக்கு முக்கியமான காரியம், நீங்கள் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறீர்கள் என்பதை வசனத்தினால் அல்ல, நான் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்வதனால் அல்ல, தேவனுடைய ஆலயத்தில் கடந்து வருவதனால் அல்ல, நீங்கள் உங்களுடைய கிரியையினாலும் உண்மையினால் என்ன பண்ணணும், அன்பு. அப்படி அன்பு கூர்ந்தால் உங்களுக்கு இப்ப இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தானே என்ன செய்யும், தானே மாறும். எத்தனையோ ஜனங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறாரு. வேற சொல்லுகிறது, நன்றி அறியாதவர்களுக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறார். நமக்கு ஆண்டவர் பேர்ல என்ன இருக்கு, நன்றி இருக்கு. அந்த நன்றி இருக்கிறபடினாலதான் கால வேளையில நாம என்ன செய்யறோம், தேவ செயலாளர்கள் கடந்து வருகிறோம். இந்த நன்றி இருக்கிறபடினாலதான் நாம் நம்மை அறியாமலே அநேக வேளையில கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறோம். ஒவ்வொரு சிறிதான காரியத்துக்கும் நமக்கு என்ன இருக்கிறது, நன்றி இருக்குது. ஏனென்றால் தேவன் தராமல் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே வருவதில்லை. ஒரு சிறிய காரியம் கூட தேவன் நினைக்காமல் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதே இல்லை. இதை நாம் நம்புகிறோம்.
இதை நம்புகிறபடினால நமக்கு அவர் பேர்ல அன்பு அதிகமாக வருகிறது. அவர் பேர்ல அன்பு அதிகமாக வருகிறபடினால நாம் நின்றாலும் நடந்தாலும் எங்கே இருந்தாலும் நாம் கர்த்தருடைய நாமத்தை துதித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்னும் துதிப்போம். ஜீவ காலமெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம். துதிப்பது மட்டுமல்லாமல் தேவனிடத்தில் உள்ளதான அன்பை நாம் நாளுக்கு நாள் என்ன செய்வோம்? அதிகப்படுத்தும். ஆண்டவரே, உன் பேரை எனக்கு என்னத்தை தாருங்க. எவ்வளவோ காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் கிரியையினாலும் உண்மையினாலும் உம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆண்டவரே, எனக்கு அதற்கான பலனை தாருங்க. நான் அன்பு கூர்ந்து நான் உமக்காக கிரியை செய்யணும்னு நினைக்கிறேன். என்னால் முடியவில்லை ஆண்டவரே. எப்படியாயினும் நான் இந்த கிரியையிலும் உண்மையிலும் உண்மையை வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தி எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் நம்முடைய அனுதின ஜெபத்திலும் ஜெபிப்போம். வரப்போற நாட்களிலே இன்னும் தேவன் பேர்ல அன்பு நமக்கு அதிகமாகி அநேக விதமான தீமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நன்மை உண்டாக கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த மாதத்திற்கு இப்படிப்பட்டதான் ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தரை வழிநடத்த நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, வேதவசனம் கீழ்ப்படிவார், தேவசாயலை தேவவசனம் கீழ்ப்படிவார், தேவசாயை ஆவிடுவார். அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, பரிசுத்தருக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, பரிசுத்தருக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே. அல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி உம்மை நேசித்ததான பக்தன் தாவீது சொன்னார். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே ஜீவ காலமெல்லாம் நன்மை மட்டுமே உண்டாகும். ஆண்டவரே, நன்மை உண்டாகும்படி எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறதாலே சிறிய கஷ்டங்களுக்காக துதிக்கிறோம், சிறிய தீமைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், சிறிய நிந்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், சிறிய அவமானங்களுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த விசுவாச நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையிலே பெருகட்டும். ஆண்டவரே, உம்மை வைத்திருக்கிற அன்பை நாங்கள் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் காட்டத்தக்கதாக தேவன் நாமே எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, இதற்கான வல்லமையினாலே, இதற்கான புதிய அபிஷேகத்தினாலே இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொருவரை நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, கர்த்தாவே, இந்த 2025வது வருடத்திலோ இந்த 3வது மாதத்தை காண எங்களுக்கெல்லாம் கிருபை செய்தி நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சென்ற மாதத்தில் இருந்ததான எத்தனையோ ஜனங்களை கர்த்தாவே இந்த நாட்களிலே பார்க்க முடியவில்லை. ஆண்டவரே, ஆனால் எங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜீவனை தந்தது உம்முடைய கிருபைதான். ஆண்டவரே, சுகபல ஆரோக்கியத்தை தந்தது உம்முடைய கிருபைதான். ஆண்டவரே, உம்முடைய மாசற்ற சன்னிதானத்திலே எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறது உம்முடைய பெரிதான கிருபைதான் என்பதை நாங்கள் அறிந்து மனப்பூர்வமாக உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்குரிய உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வாக்குத்தத்தத்தை இந்த நாளில் எங்களுக்கு தந்தபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சகலமும் நன்மை உண்டாகும்படியாக அனுமதிக்கப்படுகிறது என்றதான வார்த்தைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் தேவனிடத்திலே அன்பு கூறும்போது எல்லா தீமைகளும்
நன்மையாக மாறும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறபடினால் நம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். அதற்கேற்ற வாக்குத்தத்த வார்த்தைகளையோ தந்து எங்களோடு பேசினீர். இந்த மாதம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதான எல்லா கஷ்டங்களும் மாறட்டும், எல்லா வேதனைகளும் இயேசுவின் நாமத்தால் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா நிந்தனைகள் அவமானங்களும் இயேசுவின் நாமத்தால் மாறட்டும் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிறதான ஜனங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த காலவேளையிலே கர்த்தர் உதவி செய்திருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகை தாமதிக்குமானால் நாங்கள் இன்னொரு முறை உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வர எங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் திரும்ப தாரும் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லா ஜனங்களும் நிறைவான நன்மைகளை பெறட்டும் ஆண்டவரே. எல்லாருடைய போக்குவரவு பிரயாணங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் செய்கிறதான வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சத்துடைய எல்லா கனிகளுக்கும் விலக்குங்க. பொல்லாத மனுஷனுடைய தீமையான செயல்கள், தீமையான ஆலோசனைகள் எல்லாவற்றிற்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குடும்பத்தாரோடு கர்த்தருடைய கிருபை பிரசன்னம் தங்கி இருந்து இவர்கள் எல்லாருக்கும் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் மாற்றி எல்லா நன்மைகளால் உடைய பிள்ளைகள் நிரப்பப்படத்தக்கதாக தேவனாவே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய ஆண்டவரே. உம்மிடத்தில் வைத்திருக்கிற அன்பை இன்னும் அதிகமாக செலுத்தத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகள் கிரிகளிலே காட்டத்தக்கதான வல்லமை பிரசனத்தினாலே நம்முடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும் பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.